நாம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விஜய் மேல குற்றம் சாட்டுறோம், விஜய் தான் அக்யூஸ் நம்பர் 1, அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்கண்ணா. ஒரு கூட்டத்தை கூட்டுவது, கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம். அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது. அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது. உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அவங்க கோர்ட்டில் போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும், வேற இடத்துல வாங்கட்டும், வேற இடத்த கொடுங்க. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுனேன், நான் வந்தேன், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு. 1000 பேர் வரலாம், 10,000 பேர் வரலாம், 10 லட்சம் பேர் வரலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு. அரசு இங்கே பொறுத்தவரை தரகர வேலையை செய்யணும். விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும், வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும். அந்த வேலையை அரசு செய்யல. விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை, வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல. அரசை பொறுத்தவரை 2 இடத்திலும் தோத்திருக்கிறாங்க. ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்க்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க, ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க. அதனால் அரசு வெட்கி தலைகுனியணும். மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் பக்கறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போவாங்க. எஸ்பி 10,000 பேர் 20,000 பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்ல எஸ்பி டிஐஜி இருக்கணுமல்லங்கண்ணா, அவங்க வந்து நிக்கணுமல்ல, அவங்க இருக்கணுமல்ல. ஓ எதிர்கட்சி கூட்டம், நம்ம ஸ்பாட்டுக்கு போனால் நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லைனா மக்கள் கூடுற எண்ணிக்கை தானே முக்கியம். அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பார். அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம். இதிலிருந்து மீண்டு வரணும். தலைவன் இதை தாண்டி தான் வரணும். எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும். நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், நிற்பார்கள், நம்பிக்கை இருக்கு. 3வது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாற்றணும். இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதை அவாய்ட் பண்ணணும். அதே போல கடைசியா பெற்றோர்களுக்கு, அண்ணா நாம் ஒரு வளர்ந்த மாநிலங்கண்ணா, இது நேரடியாக நான் உங்கள்கிட்ட சொல்றேங்கண்ணா, நானும் வயிறறிஞ்சு சொல்றேன், நாம் ஒரு வளர்ந்த மாநிலம். இந்தியாவில் நம்பர் 2வது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிராக்கு அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாங்கண்ணா இருக்கு. விஜய் கார்ல போகும்போது பைக்ல 100 பேர் போறாங்க, தொத்த பாக்குறாங்க. என்னன்னா அது? உங்க அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான். இறந்து போன 40 பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டில் தங்கம் தான். எல்லாருமே கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க. அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது, கோயில் மேல நிக்கிறது, மசூதி மேல நிக்கிறது, சர்ச் மேல நிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்கிறது? எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா? ஆனந்தமா பாருங்க, டிவியில பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க? இன்னைக்கு 1 ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாங்க நிக்கலாம். 2 பேர் என்னத்தான் பாதுகாப்பு 1 ஸ்கொயர் மீட்டர். இப்போ 100 ஸ்கொயர் மீட்டர்னா 1076 ஸ்கொயர் ஃபீட். எத்தனை பேர் நிற்கிறாங்க? 1 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 5 பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும்? அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும், அரசு, எஸ்பி, டிசி, விஜய் அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும், கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு. அதனால் நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க, டிவியில பாக்குறவங்கள பாருங்க, யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க, தூரத்துல இருந்து பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க? எதுக்காக பைக்ல துரத்துறீங்க? என்னது? நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? மற்றவங்களுக்கு 10 லட்சத்துல ஒருத்தர் நீங்க, ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான், அம்மாக்கு நீங்க மட்டும்தான். அதனால அந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன், தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம், பாதுகாப்பா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, அங்க போய் நிக்கலானா வாங்க, இல்லாட்டி வராதிங்க. டிவியில பாருங்க, தொலைபேசியில கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டில் இதான் இருக்கணும். இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கணும்.